நூற்றுக்கணக்கான பேருக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறார். ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. தன்னுடைய உடம்புல உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் திருவடி தீட்சை. அந்த தீட்சையை திருவடி தீட்சைன்னா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தலையில வந்து அவருடைய காலோ, கையிலோ வச்சு ஒரு தீட்சை குடுக்கறது தான் திருவடி தீட்சை அப்படின்னு. அதாவது பல சித்தர்களும், முனிவர்களும், ஞானிகளும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்து, தன்னுடைய உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்கு என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக எடுத்து, அவர்கள் செய்தத ஷார்ட்கட்ல வந்து கலியுக மக்களுக்காக கொடுத்தாங்க. அப்ப நம்ம உடம்புல வந்து உயிர் வந்து எங்க இருக்கு? என்ன வடிவத்தில இருக்கு? அத நாம எப்படி பார்க்கிறது? அது கூட நாம் எப்படி வந்து உரையாடல் வைத்துக்கொள்வது, உறவு வைத்துக்கொள்வது, தொடர்பு வைத்துக்கொள்வது அப்படின்றத சுட்டிக்காட்டுவதற்கு பெயர் தான் திருவடி தீட்சை. இந்த திருவடி தீட்சையை கொடுத்தவர் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த மகான் கணபதி சுவாமிகள். 147 வயது உடையவர்.